பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பல் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங்கோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டேக்கு 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் புதுப்பிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் நீண்ட இழுபறிக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டது. ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்து பேருந்து சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரியில் நீண்ட இழுபறிக்கு பிறகு இன்று பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நாளை முதல் AFT மைதானத்தில் இயங்கி வரும் தற்காலிக பேருந்து நிலையம் மூடப்பட்டு அனைத்து வழித்தட பஸ்களும் புதிய பஸ் நிலையத்தில் இருந்தே இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதிதாக திறக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் 31 கடைகள், 2 உணவகங்கள், 3 பயணிகள் காத்திருப்பகம், 4 போக்குவரத்து அலுவலகம், 3 பயண சீட்டு பதிவகம், 6 ஆம்னி பேருந்து அலுவலகங்கள், 2 பயணிகளுக்கான இரவு தங்கும் அறைகள், விசாரணை அலுவலகம், தகவல் மையம், முதலுதவி அறை, கட்டுப்பாட்டு அறை, நிர்வாக அலுவலகம், மின் அலுவலகம், பொருள் காப்பகம் ஆகியவை இடம்பெற்றுள்ளது. பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் 46 பேருந்துகள் நிறுத்தும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் வருவதற்கும் செல்வதற்கும் என 2 வழிகள், பொதுமக்கள் வருவதற்கு மைய பகுதியில் தனியாக ஒரு வழி என 3 வழிகள் அமைக்கப்பட்டுள்ளது. பேருந்து நிலைய வளாகத்தை சுற்றி 300க்கும் மேற்பட்ட 2 சக்கர வாகனங்கள், 30 4 சக்கர வாகனங்கள், 20 ஆட்டோக்கள் மற்றும் 10 டாக்ஸிகள் நிறுத்த இடவசதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மணவெளி தொகுதியை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இலவச மணிப்பட்டா கேட்டு சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு சட்டசபை காவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட TN பாளையம் பகுதியை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் இலவச மணிப்பட்டாவிற்கான ஆணைகளை இன்று வழங்கினார். இந்நிலையில் இலவச மணிப்பட்டா குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே வழங்கப்படுவதாகவும், கடந்த ஆட்சியில் மணிப்பட்டா ஒதுக்கீட்டிற்கான ஆணை பெற்ற அனைவருக்கும் இலவச மணிப்பட்டா வழங்க வலியுறுத்தி இலவச மணிப்பட்டா விடுபட்ட 50க்கும் மேற்பட்ட மணவெளி தொகுதியை சேர்ந்த மக்கள் சட்டமன்றத்தை திடீரென முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து சபை காவலர்கள் சட்டமன்ற வாயில் கதவுகளை மூடியதால் சபை காவலர்களுடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சட்டசபை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சட்டசபையை முற்றுகையிட்டவர்களிடம் சபாநாயகர் செல்வம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் விடுபட்டவர்களுக்கும் இலவச மணிப்பட்டா வழங்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் திமுகவினருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவாக செயல்படுவதை பாஜக தலைமை தட்டி கேட்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக சார்பில் மே தின விழா பொதுக்கூட்டம் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சுப்பையா சாலையில் நடைபெற்றது. அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் பாப்புசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சின்னையா, தலைமை கழக பேச்சாளர் கோபி, மாநில கழக செயலாளர் அன்பழகன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அன்பழகன், கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு அயராது பாடுபட்ட அதிமுகவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி உரிய மதிப்பு வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் கூட்டணி தர்மத்திற்கு எதிராக திமுகவிற்கு ஆதரவாக செயல்படும் முதலமைச்சர் ரங்கசாமியை பாஜக தலைமை தட்டி கேட்க வேண்டும் என வலியுறுத்தினார்.
எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவினர் விழிப்பாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து மக்களுக்கு தையல் மிஷின், தட்டுவண்டி, புடவைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏக்கள் ராஜாராமன், கோமலா, மாநில இணை செயலாளர்கள் வீரம்மாள், முன்னாள் கவுன்சிலர் கணேசன், திருநாவுக்கரசு, நகர கழக செயலாளர் அன்பழகன், மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர்கள் குணசேகரன், உமா, நாகமணி உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி போத்தஸ் நிறுவனத்தில் ஊழியர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி போத்தஸ் நிறுவனத்தில் ஆண்டுதோறும் வாடிக்கையாளர்களையும் ஊழியர்களையும் ஊக்கப்படுத்தும் வகையில் தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரம்ஜான் உட்பட அனைத்து மதம் சார்ந்த பண்டிகைகள் கொண்டாடப்படுவதோடு பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. அந்த வகையில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி போத்தஸ் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. அவுட்லாஸ்டர் டான்ஸ் ஸ்கூல் நடன குழுவினர் மூலம் தொழிலாளர் தின சினிமா பாடலுக்கு நடனமாடி ஊழியர்களையும் வாடிக்கையாளர்களையும் மகிழ்வித்தனர். இந்த நிகழ்ச்சியில் போத்தஸ் நிறுவனத்தின் பொது மேலாளர் பாலமுருகன் கலந்து கொண்டு ஊழியர்களுக்கு மே தின வாழ்த்து கூறி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் போத்தஸ் ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் நிரவி அற்புத குழந்தை இயேசு ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டணம் தொகுதிக்கு உட்பட்ட நிரவி பகுதியில் அற்புத குழந்தை இயேசு ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தையொட்டி பங்கு தந்தையால் மந்திரிக்கப்பட்ட குழந்தை இயேசு உருவம் பொறிக்கப்பட்ட கொடி நிரவி பகுதியின் பல்வேறு வீதிகளில் வலம் வந்து தேவ மன்றாட்டுகளுடன் கொடியேற்றப்பட்டது. கொடியேற்றும் போது இசைக்கப்பட்ட குழந்தை இயேசு பாடல் அங்கிருந்த கிறிஸ்துவர்களை மனமுருக செய்தது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான வரும் 4ஆம் தேதி அலங்கார தேர்பவனி நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 5ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் அற்புத குழந்தை இயேசு ஆலய திருவிழா நிறைவடைகிறது. இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் சந்திரமோகன், இளைஞரணி தலைவர் ரஞ்சித், மாவட்ட செயலாளர் முரளி, பாஜக துணைத் தலைவர் கணபதி, பேராசிரியர் ஆனந்த்குமார் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரியில் நெகிழி பைகளை தவிர்த்து மற்ற பையை பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கடற்கரை சாலையில் P4U நிறுவனத்தின் மகுட விழாவில் 200 தன்னார்வலர்கள் 225 அடி தூரத்திற்கு 1330 மற்ற பைகளை பிடித்தபடி உலக சாதனை நிகழ்த்தினர். நாடு முழுவதும் நாளுக்கு நாள் நெகிழி பொருட்களின் பயன்பாட்டால் சுற்றுப்புற சூழல் மாசடைவதுடன் மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஒருமுறை பயன்படுத்தப்படும் நெகிழி பொருட்களுக்கு அரசு தடைகள் விதித்தாலும் பொதுமக்கள் மத்தியில் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் உள்ளது. இந்த நிலையில் P4U என்ற தனியார் நிறுவனம் சார்பில் நெகிழியை தவிர்த்து மற்ற பையை பயன்படுத்த வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலக சாதனை நிகழ்வை புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடத்தினர். அதில் காமராஜர் சதுக்கத்தில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தன்னார்வலர்கள் மஞ்சப்பையை கையில் பிடித்துக் கொண்டு பேரணியாக கடற்கரை சாலைக்கு வந்து 225 அடி தூரத்திற்கு 1330 மஞ்சப்பைகளை பிடித்தபடி நின்று விழிப்புணர்வு உலக சாதனை நிகழ்த்தினார்கள். புதுவை மாநிலத்தில் +2 முடித்த மாணவ மாணவிகள் உயர்கல்விக்கான மருத்துவம், பொறியியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர சென்டாக் மூலம் விண்ணப்பிக்க தேவையான சான்றிதழ்களை வைத்திருப்பது அவசியம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் நீட் தேர்ச்சி அடைந்தாலும் மருத்துவம், பொறியியல் மற்றும் நீட் அல்லாத கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்பங்களை சென்டாக் அமைப்புக்கு விண்ணப்பித்து கலந்தாய்வு மூலம் கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் சென்டாக் அமைப்பு மூலம் இணையதளத்தில் விண்ணப்பித்து கலந்தாய்வில் பங்கேற்க விரும்புவோர் தங்களுக்கான சான்றுகளை வைத்திருப்பது அவசியம் என சென்டாக் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி குடியிருப்பு, குடியுரிமை, ஜாதி, விடுதலை போராட்ட தியாகிகள் வாரிசுகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றுகள், முன்னாள் ராணுவ வீரர்கள் வாரிசுகள், விளையாட்டு வீரர்களுக்கான சான்றுகள், பிராந்தியங்களான மாகே, ஏனாம், காரைக்கால் பகுதி இடஒதுக்கீட்டுக்கான சான்றுகள், கலை அறிவியல் கல்லூரிகளில் கிராமப்புற இடஒதுக்கீட்டுக்கான சான்றுகள் ஆகியவற்றை தயாராக சம்பந்தப்பட்டோர் வைத்திருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
அத்துடன் மருத்துவக் கல்லூரியில் அரசு பள்ளி இடஒதுக்கீட்டுக்காக 1ஆம் வகுப்பு முதல் +2 வரையில் அரசு பள்ளியில் பயின்றதற்கான சான்றையும் வைத்திருப்பது அவசியம் என சென்டாக் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுவை மாநிலத்தில் இருந்து மராட்டியத்தில் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த இடம் உள்ளிட்டவற்றை பார்வையிடும் யாத்திரை திட்டத்திற்கான விதிமுறைகள் புதுவை அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் இருந்து ஆண்டுதோறும் அம்பேத்கர் பிறந்த இடம் உள்ளிட்ட அவரது வாழ்வியலுடன் தொடர்புடைய இடங்களை பார்வையிட ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் யாத்திரை திட்டம் செயல்படுத்தப்படும் என சட்டப்பேரவை கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி தற்போது அதற்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. யாத்திரை திட்டத்திற்கான பயனாளிகள் புதுச்சேரியில் 32 பேர், காரைக்காலில் 12 பேர், மாஹேவில் 2, ஏனாமில் 4 பேர் என மொத்தம் 50 பேர் ஆண்டுதோறும் தேர்வு செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படுவர். அங்கு அம்பேத்கர் பிறந்த ஜன்மபூமி, அவர் புத்த மதத்தை தழுவிய தீக்ஷா பூமி, அவர் மறைந்த புதுதில்லியில் உள்ள வரண் பூமி, மும்பையில் அவரது உடல் தகனம் நடைபெற்ற சைத்திய பூமி ஆகியவற்றை பார்வையிடும் வகையில் யாத்திரை அமையும். யாத்திரை 8 நாட்கள் இருக்கும். இதற்கு தேர்வு செய்யப்படுபவர்கள் பட்டியலின பழங்குடியினத்தை சேர்ந்தவராகவும் 5 ஆண்டுகள் புதுவையில் குடியிருப்பு சான்று பெற்றவராகவும் இருக்க வேண்டும். மேலும் ஆண்டு வருவாய் ரூபாய் 2 லட்சத்திற்குள்ளும் 18 வயது நிறைவடைந்தவராகவும் இருப்பது அவசியம் என்பன உள்ளிட்ட விதிமுறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. யாத்திரை திட்டத்தில் தங்குமிடம், உணவு இலவசம், தனிப்பட்ட செலவுகளை துறை ஏற்காது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மே தினத்தையொட்டி ராஜ்பவன் தொகுதியில் முன்னாள் கவுன்சிலர் வழக்கறிஞர் குமரன் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். ராஜ்பவன் தொகுதியில் மே தினம் கொண்டாடப்பட்டது. முன்னாள் கவுன்சிலர் வழக்கறிஞர் குமரன் பயனாளிகளுக்கு 4 சக்கர தள்ளுவண்டி, தையல் மிஷின், பெண்களுக்கு பூ வியாபாரம் செய்யும் தள்ளுவண்டி வழங்கினார். மேலும் சலவை தொழிலாளர்களுக்கு கேஸ் மூலம் இயங்கும் சலவை பெட்டி, இளைஞர்களுக்கு கிரிக்கெட், கேரம் போர்டு, பெண்களுக்கு புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்திலிங்கம் எம்பி, தொகுதி பொறுப்பாளர்கள் முரளி, மோகன சுந்தரம், குமார், கந்தன், தமிழ்செல்வன், சித்தானந்து, குமார், சதீஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வானூர் கிழக்கு ஒன்றியம் பெரம்பை பகுதியில் விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் லட்சுமணன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் கிழக்கு ஒன்றியம் பெரம்பை திமுக கிளை கழகம் சார்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பெரம்பை 4 முனை சந்தப்பில் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் ரா லட்சுமணன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள், பிளாஸ்டிக் குடங்கள், பிளாஸ்டிக் டப்பு உள்ளிட்டவற்றை நலத்திட்ட உதவிகளாக வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் மாநில நலக்குழு இணை செயலாளர் சே புஷ்பராஜ், வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பி.கே.டி. முரளி, வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா பி.கே.டி. முரளி, முன்னாள் சேர்மன் V.M.R. சிவா, ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பெரம்பை கிளை கழக செயலாளர்கள் உதயன், ரத்னவேல் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மூர்த்தி, பிரபு, முருகன், கிருஷ்ணராஜ், சுப்பிரமணி, தனுசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். காரைக்கால் தர்மபுரம் புனித செபஸ்தியார் ஆலயத்தின் 151வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் தர்மபுரம் புனித செபஸ்தியார் ஆலயத்தில் 151வது ஆண்டு திருவிழா நேற்று இரவு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்ற விழாவில் திரளான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டனர். புனித செபஸ்தியார் ஆலயத்தில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு 151வது ஆண்டு திருவிழா நேற்று இரவு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கொடிமரத்தில் ஏற்றப்படும் கொடியை தூய மரியன்னை ஆலய பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் திருப்பள்ளியினை தொடங்கி வந்திருந்தார். தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக கொடி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. ஊர்வலம் மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தவுடன் மே 3ஆம் தேதி இரவு சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டு 5 தேர் பவனியும் நடைபெறவுள்ளது. மே 4ஆம் தேதி காலை கொடி இறக்கம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது.
புதுச்சேரி வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மக்கள் கிராம சபை கூட்டம் அந்தந்த பகுதியில் நடைபெற்றது. வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் ஹெலன் ஷர்மிளாநாதன், வெள்ளியனூர் சுகாதாரத்துறை மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை மற்றும் பொதுப்பணித்துறை, போக்குவரத்து துறை, காவல்துறை போன்ற பல்வேறு துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் முக்கிய கோரிக்கையாக வெள்ளியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தை சமுதாய நல மையமாக மாற்ற வேண்டும், அனைத்து பேருந்துகளும் நகரின் உட்புற பகுதிக்கு வந்து செல்ல வேண்டும், போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள கடைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். மேலும் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் மே தினத்தையொட்டி வெளியூர் தொழிலாளர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள உணவகங்களுக்கு விடுமுறை விடுக்கப்பட்ட நிலையில் வெளியூர்களில் இருந்து காரைக்காலில் தங்கி பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு உணவு கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி தலைவர் ரஞ்சித் பேரவையின் சார்பில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொழிலாளர்களுக்கு அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் கலந்து கொண்டு வெளியூர் தொழிலாளர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.